நீதான்டா டிரைவர், உன்னைத்தாடா வச்சு ஓட்டவனே. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பெல் அடிச்சு பிரேக் பிடிச்சு போனா குறைஞ்சா போயிருவா. ஏடா பழைய சைக்கிளுக்கு போறவனே. மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட இருக்கக்கூடிய கேவலமான புத்தி என்ன தெரியுமா? ஒரு ரீசெண்டாக ஏதோ ஒரு வீடியோ நடந்திருக்கு, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ என்னமோ நடந்திருக்கு. ஆனால் அதை வந்துட்டு அதாவது காமெடியாக எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கூட உங்களுக்கு மன வருத்தமாக இல்லையாடா? இதே இடத்துல அந்த ஒரு மனிதர் இந்த மாதிரி அடிபட்டுருந்தாருன்னா இந்த மாதிரிலாம் உங்களால் எடிட் பண்ணி போட முடியுமா? அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். மிருகம்னா உங்களுக்கு ஒரு அலட்சியம், அதில் ஒரு கிண்டல், அதில் ஒரு காமெடியாக தெரியுது. இதே மனிதனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சீரியஸ்னஸ். எல்லாம் உயிர் தானே, அது ஒரு உயிர் தான். அப்படின்ற போது உங்களுக்கு வந்து இரக்கமே இல்லை. அதை பார்க்கும்போது ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு கவலையான ஒரு வீடியோவாக இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எடிட்லாம் பண்ணி ஒரு காமெடி கண்டென்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்படிலாம் அவங்களுக்குலாம் அந்த மனசு வருது? இங்கே வந்து உயிருன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. அப்படி இருந்து பார்க்கும்போது மனுஷனுக்கு பார்த்தா அது உயிர், மிருகத்துக்கு பார்த்தா, ஒரு விலங்குகளுக்கு பார்த்தா ஒரு உயிர் இல்லை, அது வந்து போனால் போயிட்டு போகுது அப்படின்ற ஒரு அலட்சியம். அதை வந்து நீங்கள் காமெடி அடி பண்ணி போடுறீங்க. எப்படி அந்த மாதிரிலாம் மனச்சிட்டு வந்து மன நிலைமை வந்து உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். அப்போ வந்து எல்லாத்துலேயுமே பிரித்து பார்க்குறீங்க. ஜாதி மதம்னு பார்க்குறீங்க, மதம்னு பார்க்குறீங்க, உயிர்களையும் இந்த மாதிரி மனிதனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க, மற்ற விலங்குகளை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. யாரா அவங்கெல்லாம்? இவங்களுக்குலாம் எதுக்குடா 6 அறிவை படிக்கணும்?